ஹலோ, வணக்கம். இன்றைக்கு காலையில் எழும்பி நாங்கள் விண்டோவை திறக்க முதல் பார்க்கக்கூடியதாக எப்போவுமே எனக்கு இருக்கிறது இந்த சுகர்கேன் தான். ராத்திரி சரியான காற்று. இந்த சுகர்கேனில் நித்திர முழிக்கிறது சரியான நல்லதான். எனக்கு முதல் தெரியாது, இப்போ தான் யாரோ சொல்ல கேட்டேன். இன்றைக்கி இந்த ட்ரிங்க் குடித்து பார்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிங்கப்பூர் மேட் ஜிஞ்சர் ட்ரிங்க், வெரி டேஸ்டி. கொஞ்சம் இனிப்பாகவும் இருந்துச்சு. ஜஸ்ட் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி குடிக்க சோத்ரோட்டுக்கு நல்லாவே இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, இனிப்பம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. $6.99 தான் இந்த பாக்ஸ். இந்தியன் ஷாப்பில் தான் நான் இது வாங்கினேன். நல்லா இருக்குது, உண்மையில நல்லா இருக்குது. குடிச்சு பாருங்க எல்லோரும். ஓகே, இன்றைக்கு சண்டே, எல்லோரும் வீட்டை நிற்கணும். எனக்கு கார்டனுக்கு ஹெல்ப்புக்கு ஆக்களை கூப்பிட்டாச்சு. கார்டனிங், குக்கிங் ரெண்டுமே என் ஹாபி, ஃபேவரட் ஹாபி. ரெண்டையும் சேர்ந்து பார்க்க தொடங்கிட்டேன். சண்டே தான் டைம் இருக்கும் கார்டன் செய்ய. ஓகே, எனிவே எங்களுக்கு இப்போ வின்டர் தான் என்றாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆகஸ்ட்டில் தான் பெஸ்ட் மந்த் எல்லாம் நடுகிறதுக்கு. எனவே நான் ஆல்ரெடி வாங்கினதை நடுகிறேன். அதோடு நான் இந்த உளுந்து, பருப்பு, அரிசி கலவுற தண்ணி எல்லாத்தையும் சிங்கிள் ஒரு பக்கெட் வச்சு சேர்ப்பேன். அதே மாதிரி வெஜிடபிள் கலவுற தண்ணி அதை கொண்டு இந்த வெஜிடபிள் கார்டனுக்கு ஊற்றிக்க சரியான நல்லா ஹெல்த்தி இந்த வெஜிடபிள்ஸுக்கு. ராத்திரி காற்றுக்கெல்லாம் விழுந்துருக்கு பாருங்கள். எங்கள்ட கார்ன்ஃப்ளவர், இந்த மஞ்சள் பூ, அது மொட்டுக்கள் வருது, நல்லா பூத்து குலுங்கும். கொஞ்சம் புல்லுகளும் பிடுங்கினோம். குரோட்டன்ஸ் கொஞ்சம் என்ன துளிர் விட்டு கொண்டு இருக்கினோம். சுகர்கேன் முறிஞ்சிட்டுது. அதை வட்டி வச்சா சாப்பிடலாம், நல்ல இனிப்பு. இது செங்கரும்பு, பெஸ்ட் ஒன். கரும்புலேயும் 2 இருக்குது. இது செங்கரும்பு. அதே மாதிரி கரி லீவ்ஸ்லேயும் 2 இருக்குது. சிவப்பு தண்டுள்ளது நல்லா. இன்றைக்கு சமையலையும் பார்த்து நான் இந்த வெஜிடபிள்ஸ் வெட்டுற அந்த ஸ்க்ராப்ஸ் எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னரில் சேர்த்து வைப்பேன். அதே மாதிரி ஒனியன் பீல் பண்ணின அந்த தோல்கள், முட்டைக்கோது. அந்த ஒனியன் கோதை தண்ணியில் ஊற வைக்கணும். ஒனியன் தோலை ஊற வச்சுட்டு ஜஸ்மினுக்கு, மல்லிகைக்கு நீங்கள் ஊற்றினீங்கன்னா நல்லா மல்லிகை பூத்து குலுங்கும். நான் எப்போவுமே ஒரு பாக்ஸில் போட்டு சேர்த்து வச்சுட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு மல்லிகைக்கு ஊற்றுறது வழக்கம். நீங்களும் செய்து பாருங்க. இது நானும் யாராவது சொல்ல கேட்டுத்தான். இந்த ஸ்பைடர் பிளான்ஸ் நிறைய வளர்ந்துட்டு அதை கொண்டு முன்னுக்கு நட போகிறேன். முன்னுக்கு இருக்குது ஆல்ரெடி. என்றாலும் அந்த எட்ஜஸில் நட்டு வச்ச அந்த ஸ்பைடர் பிளான்ட்ஸ் நல்ல வடிவாக இருக்கும். அது வீட்டுக்குள்ளே வைக்க இன்டோர் பிளான்ட்ஸுக்கும் நல்ல, அதே நேரம் அவுட்டோருக்கும் வைக்கலாம். சரி, இடைக்கிட சமையலையும் போய் பார்க்க வேண்டி இருக்குது. இன்றைக்கு ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு, கத்தரிக்காயும் சுச்சினி போட்டது பால் கறி. இன்றைக்கு தான் ட்ரை பண்ணினேன், நல்லா இருக்குது. மீன் சொதி, மீன் பொரியல். இங்கே பாருங்க, அந்த பனானா ட்ரீயை, வாழை மரம், வாழை பொத்தி எவ்வளோ உயரத்தில் இருக்குது. இதை வெட்டி எடுக்க நாங்கள் பட்ட பாடு. கதிரி எல்லாம் வச்சு வெட்டி பெரிய வாழை பொத்தி. இந்த ஃப்ரைடேக்கு சமைக்கலாம், அல்லது நாளைக்கு வேலைக்கு போகுது சமைக்கணும். நல்ல ஹெல்த்தியான உண்டு. எவ்வளவோ வாழை நண்டது எல்லாத்தையும் நாங்கள் வெட்டிட்டோம். அவ்வளோ கூடிட்டுது எங்களோட பக்கியாடில் வாழையெல்லாம் வெட்டியாச்சு. சரி, சமைச்சு முடிஞ்சு சாப்பாட்டு நேரம் ஆல்மோஸ்ட் 1:30. நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு டெசர்ட்டுக்கு கரும்பு சாப்பிடுவோம். சுகர்கேன், நல்ல இனிப்பான கரும்பு. I hope you all enjoy my videos. Thank you for watching. Please support me, subscribe my channel. Thank you. Bye bye.